உனது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேணும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேணும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் கால்கள் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் கால்கள் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேணும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேணும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவனை நீக்கினரே. பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவனை நீக்கினரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலம் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலம் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் நம்ம வாழ்க்கையில அதிசயம் செய்வாருன்னு? ஆமென். அவர் மலைகள் விலக்குற தேவனா இருக்கிறார். மலை போல நம்ம வாழ்க்கையில இன்னும் பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அற்புதம் செய்பவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை மாறாது. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமா பாடுவோம். கைகளை தட்டி சும்மா உட்காரு. தேவனை ஆராதிக்க வந்துட்டோம். கைகளை தட்டி நம்ம ஆராதிக்கணும் உற்சாகமா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே.
போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிஸ்ஸி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிஸ்ஸி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. விசுவாசத்தோடு அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் யெகோவா ராஃபா, அவர் சுகம் தருகிற தேவனா இருக்கிறார். விசுவாசத்தோடு யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் இரக்கம் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும். கடைசியா ஒரு முறை அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்வில் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக கைகளை தட்டி ஆராதிப்போமா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு
ஒப்பானவர் யார்? ஆமென். வாரத்தில் 6 நாள் ஒட்டுக்கா வேலை பண்ணோம். இந்த 2 மணி நேரம் தேவனை மணி கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் மனசில் இருந்து அவருடைய சிலுவை காட்சியில் நினைத்து கொண்டு நாம் பாடலாம். கரங்களை தட்டி சோதரம் அடைக்காங்க. யாருமா கரங்களை தட்டி சோதரம் அண்டாரு. நான் ஸ்டார்ட் பண்றேன், நீங்கள் தேவனை துதியுங்கள். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? சத்தோல கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவார் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? சபை யாவரும் சோதரம் பண்ணவரே அவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீ பிளந்து உந்தன்
ஜனங்களின் தாகம் தேத்தி. ஆமென். சதோல உம் நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவே. உங்க நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையும் சரி, என்னை காக்கக்கூடிய தெய்வம் நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. சிலுவை காட்சியில் மனத்தில் எடுத்துக்கொண்டு நம்முடைய துயரங்கள் துக்கங்களை அவரிடம் சமர்ப்பிப்போம். அவர் என்னும் கேடகமாக இருக்கிறார், என் பலனாக இருக்கிறார், என் வாழ்விற்கு அவர் துணையும் மாணவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதன் கல்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் வேறே மலை நினைத்து கொண்டு தேவன் மேய்மைக்கென்று நாம் பாடலாம். சோதரம் ஆண்டவரே, செபல் யாவரும் கரங்களை தட்டி சோதரம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. ஆமென். சோதரம் ஆண்டவரே, சபை ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. மறுபடியும் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எந்த சிறகுகளில் நிழலில் என்று மகிழச் செய்தி. எந்த சிறகுகளில் நிழலில் என்று மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. சமயம் உமக்கே. சோதரம் ஆண்டவரே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. முடியும். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. யாரும் நினைக்க வேண்டாம். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே,
எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சோதரம் பண்ணவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சோதரம் பண்ணவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சோதரம் பண்ணவரே, ஆராதனை உமக்கே. யார் மறுபடியும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. முடியும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் எல்லாமே கிருபை தந்து மறுபடியும் சபையாரும். எந்தன் பலவீன நேரங்களில் சோதரம் பண்ணவரே, கிருபை தாமே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. பலன் இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே. அவர் சிலுவை பார்த்துக்கோங்க. சோதரம் ஆண்டவரே, சோதரம் சபை வியாபாரம் ஆண்டவரே, உமக்கே நன்மைகள் தொடரட்டும். ஆராதனை உமக்கே. மறுபடியும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உள்ளது உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சோதனை யாருமா? எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே. ஆராதனை, ஆராதனை உமக்கே. சோதரமானவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே என் பலனாக இருக்கிறேன், எனக்கு பலன் கொடுப்பவர் நீரே. என் வாழ்க்கையில் எந்தவித தடைகள் வந்தாலும் சரி ஆண்டவரே நீர் என் பலன் கொடுக்கிறேன். சோதரம். நான் உயிருள்ள நாட்கள் எல்லாம் என் ஜீவனை தந்து ஆண்டவரே இந்த உலகத்தின் பிரமான காரியங்களில் நான் ஈடுபடாமல் ஆண்டவரை போற்ற புகழவித கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 தட்டி சோதரம் ஆண்டவரே. ஆமென்.
சங்கீத ஆராதனை. சங்கீதம் விஜய் சிஸ்டர் வரலாம். மாறி மாறி வாசிப்போம். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என் நாளும் உள்ளது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். இதோ, தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். சேர்ந்து வாசிக்கலாம். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. ஆமேன். என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை சபையாரும் என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் யான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். சபையார் தயவு செய்து அமர்ந்து கொள்ளவும். வாசிக்கலாம். முதல் வசனம், சங்கீதம் 52 முதல் வசனம். தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சரி, அது அந்த கிருபை அதிகாலையிலே புதுப்பிக்கப்படுகிறது. நம்முடைய செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய கிருபை இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சங்கீதக்காரன் பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபையிலே அது என்னார் இருக்கு, ஏன் நீ பொல்லாப்புக்கு போகிற? 2வது வசனம் வாசிக்கலாம். நீ இந்த உலகத்தில் இன்னைக்கு என்ன நடக்கிறதோ அதே மாதிரி பல ஆண்டுகளுக்கு முன்பாக சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுகிறான். கபடி செய்யும் நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்தி. இந்த நாவானது மிகவும் மிகவும் ஒரு வலிமை பொருந்திய ஒரு ஆயுதம். அல்லேலூயா. அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தை ஊடுருக குத்துகிறது. எவ்வளவு தலைமுறைக்கு அவங்ககிட்ட பேசாமல் இருக்கும், மனசுக்குள்ள உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தை என்கிட்ட சொல்லிவிட்டார்கள். ஆனால் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, ஒரு வார்த்தை தேற்றும். அல்லேலூயா. நான் கஷ்டமான காரியத்தில் இருக்கும்போது அந்த சகோதரர் எனக்கு எடுத்து எதுவுமே எனக்கு கொடுக்கல. ஆனால் அந்த வார்த்தை சொன்னாங்க, ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தை என்னை தேற்றினது. ஒரு நல்ல வார்த்தையாலே வாழ்க்கையிலே ஒரு நல்ல தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். அல்லேலூயா. இந்த வார்த்தை மிகுந்த ஒரு அது சொல்லுவாங்களே, அது போட்டால் எடுக்க முடியாது. ஸோ அதனால் வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நான் ஒன்று சொல்ல பிரியப்படுகிறேன். பிரியமானவர்களே,
மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம், அதில் எது சொல்லியிருக்கு, என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் பார்ப்போம். மார்க்கு 15 சொல்லியிருக்கு. அப்போது பிலாத்துக்கு முன்னாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து நிப்பாத்துறாங்க. அதற்கு பிலாத்து, இவன் என்ன பிலாப்பு செய்தான், அவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லீர்களே என்று கேட்டான். அல்லேலூயா. அந்த பிலாத்துக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து எந்த குற்றமும் செய்யவில்லை. வானாதி வானங்களை படைத்தவர், இந்த அண்டா சரசங்களை படைத்தவர், மனிதர்களுடைய அதிசயமாக செய்யக்கூடியவர், தன் வாழ்நிலை நல்ல காரியங்களை செய்தவர். ஆனால் பிலாத்துக்கு முன்பாக இருக்கும் பொழுது தேவன் மிகவும் மௌனமாக இருந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அல்லேலூயா. அவர் தான் பேசியிருந்திருக்கலாம், ஆனால் ஒரு வார்த்தை, எப்படி ஒரு பள்ளி கொடுக்கூட ஆட்டு, அந்த சின்ன ஆடு எப்படி இருக்கோ அது மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், பேசவே இல்லை. அல்லேலூயா. அதனால் அவர் பேசாமல் இருந்ததுனால அந்த பிலாத்துக்கு மனசில் வந்துச்சு, இந்த மனுஷன்ட்டு நான் எதுவுமே ஒன்றும் பார்க்கலையே, ஏன் இந்த மக்கள் இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ வார்த்தை எப்பொழுது எங்கே பேச வேண்டுமோ அப்பொழுது அதான் பேச வேண்டும். தவறான இடங்களிலே தவறான வார்த்தையை பேசும் பொழுது அது பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் சொல்லியது, பெலவான்களுடைய, சொல்லுங்கள், பெலவானிலே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிற முதல் வசனம் பார்க்கும். அப்போ இந்த பெலவான் யார்? பெலவான் கோலியாத். அல்லேலூயா. பெலிஸ்தீரில் ஒரு பெலவான் இருக்குன்னா யார்? அவன் கோலியாத். அவன் பெருமை பாராட்டுறான். எப்படி பெருமை பாராட்டுறான்? இந்த ஜாதியிலே, பெலிஸ்தர் ஜாதியிலே நான் தான் உயரமானவன், நான் தான் வாட்டசாட்டமானவன், என்னால் இந்த உலகத்தில் யார் பண்ண முடியாது, நான் எல்லாத்தையும் வீழ்த்து விடுவேன் என்ற ஒரு அகம்பாதம். பலவானே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி கொண்டு இருக்கிறோம்? எந்தவித சிந்தனைகளை நம் பலவீனமாக மாற்றுகிறது? ஒரு பொல்லாத பலவானம். ஆனால் சின்ன பையன் தாவீது, தேவனுடைய கிருபை அவனுடைய இருந்ததுனாலே அவன் இந்த பொல்லாத பலவான ரொம்ப பலசாலியான அந்த கோலியாத்தை தாவீது வீழ்த்துகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை தாவீதின் மேல் இருந்தது. அது மட்டுமல்ல, 8வது வசனம் வாசிக்கலாம். என்ன அந்த 1லேருந்து இந்த 7 வசனம் வாசிக்கும்போது எல்லாமே நெகட்டிவ் அப்ரோச். நீ அப்படியாகவ இப்படியாவன்னு சொல்லிவிட்டு இந்த 8வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, நானும் இந்த உலகத்தில் பலவான்கள் இருக்கலாம், தன்னுடைய வார்த்தைகளாலே மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம், ஆனால் தாவீது சொல்லுகிறான், நானும் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றும் நம்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சண்டே கிளாஸில் மட்டும் இல்லை, ஓய்வு நாள் பாடசாலையில் மட்டுமல்ல, ஓய்வு நாளில் மட்டுமல்ல, அவன் சொல்கிறான், நான் எப்பொழுதும் தேவனுடைய கிருபையை நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சரி பிரியமானவர்களே, அதனுடைய எல்லா கஷ்டமான காரியங்களும் சரி, அது நன்மைகள் நடந்தாலும் சரி, தீமைகள் நடந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு துயரங்கள் இருந்தாலும் சரி, தேவனுடைய கிருபையை நான் பற்றி கொள்ளும் பொழுது நம்ம எப்படிப்பட்டு இருக்கிறோம் என்றால், ஆலயத்தில் நட்டப்பட்ட ஒலிவு மரம். அது எப்படிங்களா? பச்சையான ஒலிவு மரம். பச்சை என்பது என்னன்னா ஒரு செழுமையை குறிக்கிறது, கண்களுக்கு குளிர்ச்சியை குறிக்கிறது. எப்பயுமே பாருங்கள், அந்த ஒரு கிரீனரியை பார்க்கும்போது ஒரு ஒரு செழுமை. ஹல்லேலூயா. என்ன அருமையாக சொல்லியிருக்கு, நானும் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவு மரத்தை போல் இருக்கிறேன். உலகத்தில் வேண்டாம் பச்சை, நம்ம ஆலயத்திலே ஆவியக்குரிய காலங்களிலே பாடல்கள் பாடும்பொழுது சரி, ஜெபிக்கும் பொழுதும் சரி, மற்ற தேவனை துதிக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலே சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பசுமையாக மாறுகிறது. ரொம்ப அவசரம் வாசிக்கலாம் சிஸ்டர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் செஞ்சதெல்லாம் நீரே, உம்மால் அன்றி ஒரு அணுவும் நேற்று பார்த்தீங்களா, 2 ட்ரெயினும் ஒரே ட்ராக்கில் போயிட்டுருக்கு. ஹல்லேலூயா. நேற்று பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் வந்து சென்னையில் நடந்திருக்கணும், அது என்ன செய்யுது, தவிர்க்கப்பட்டிருக்கு. மனுஷன் வந்து ஒரு சில காரியங்களை தவறாக செய்து விடுகிறான், உயிரிழப்பு உண்டாகின்றன. ஆனால் இதை சொல்லுகிறான், நீர் இதை செய்தர் என்று உண்மை என்றென்றையும் குதித்து உங்கள் நாமத்திற்கு காத்திருப்பேன், உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு அது நலமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த உலகத்தில் யார் யாரோ எந்தெந்த யோசனைகள் சொல்லுவாங்க, அறிவு சொல்லுவாங்க,
அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, எல்லா காரியங்களும் சொல்லும் பொழுது இந்த வேதாகமத்திலே நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோட அதை பேசுவார். ஹல்லேலூயா. இதை வச்சு நம்ம தியானிக்கும் பொழுது நாம் ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் இல்லைங்களா? நல்ல படிப்பு படித்து நல்ல மார்க் எடுக்கலாம். ஞானம் எதிலிருந்து வருகிறது என்றால் வேதத்திலிருந்து வருகிறது. நீரே இதை செய்தீர் என்று உண்மை என்றென்றைக்கும் தீர்த்து உண்மை நாமத்திற்கு காத்திருப்பேன். பிரியமானவர்களே, வேறு எதுக்கும் நான் காத்திருக்கல. ஆண்டவரே, உங்கள் சமூகம் என்னை ஆட்கொள்ளட்டும், உங்கள் சமூகம் என் பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும், உம்முடைய பிரசன்னம் சபை மக்களை ஆட்கொள்ளட்டும் அப்படி நம்ம காத்திருக்கும் பொழுது பிரியமானவர்களே, நான் பரிசுத்தவான்களுக்கு அது மூலமும் நலமாக இருக்கிறது. கெட்டது சொல்லலை. தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது அது யாவருக்கும் நலமாக இருக்கிறது. தேவனை சார்ந்திருந்த ஒவ்வொரு மக்களுக்கும், இவன் கருப்பு, இவன் சிகப்பு, இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் பணக்காரன், இவன் ஏழை, யாருக்குமே கிடையாது. தேவனுக்கு முன்பாக அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது அது நன்மை பயக்கிறது. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பரிசுத்தவானாக காணப்படுகிறான். அதுவே தேவனுக்கு முன்பாக நலமானதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவன் தாம் இந்த சங்கீத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்புகள். இன்று ஆராதனை முடிந்தவுடன் வாலிபர் சங்க கூட்டம் நடைபெறாது. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை யார் வீட்டில் வைக்கலாம்? போன வாரம் ஸ்கிப் பண்ணிட்டோம். சரி, நாங்களே லிஸ்ட்டு போட்டுடலாமா? இஸ்ரவேலர். இந்த செய்தி கொடுக்கணும்னு சொல்லும்போது எனக்கே ஒரு சிரிப்பு வருகிறது. ஏனென்றால் இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான கதை. இது எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு செய்தி இல்லையா? பெலிஸ்தியர் இஸ்ரவேலர். எங்கே நடந்தது? கை தூக்குங்க டக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியலையா? எத்தனை பேருக்கு தெரியும்னு தான் கை தூக்க சொன்னேன். எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே, விட்டுருங்க, பரவாயில்ல. நீங்கள் கை தூக்கலன்னா எனக்கு தான் சந்தோஷம். ஏன் சொல்லு? அப்போ தெரியல, நான் தெரிய வைக்கலான்னு. கரெக்ட். தெரிஞ்சிச்சு சொன்னால் தெரிஞ்சு இப்போ அர்ச்சமாகவே அரைக்கிறாரா இவர்? இது எந்த காலத்து கதை? இது பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் நடந்தது. அது இப்போ மொக்க கத்தி தீடுறாரு இவர் நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு 2 பேருக்கு தான் தெரியும். ஒருத்தர் தெரிஞ்சு கூட கை தூக்கலை. டீச்சர் அம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் சண்டை நடத்தி கொண்டு இருக்கிறது. அந்த சண்டை நடக்கிற இடம் பெரிய பள்ளத்தாக்கு. என்ன தாக்கு? பெரிய பள்ளத்தாக்கு. அந்த பெலிஸ்தர் ஒரு மலை மேலே இருக்கிறாங்க, இஸ்ரவேலர் ஒரு மலை மேலே இருக்கிறாங்க இல்லையா? பெலிஸ்தர் ஒரு மலை மேலே இருக்காங்க, இஸ்ரவேலர் ஒரு மலை மேலே இருக்கிறாங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஜோனா 1 சாமுவேல் 17. இந்த வசனத்தை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். பெலிஸ்தர் ஒரு பக்கம், இஸ்ரவேல் பக்கம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் நடக்கும்போது இதுமா சண்டே கிளாஸ் இல்லை. ஏன் வெளியே போகிறீங்க? ஏன் வெளியே போகிறாங்க? யார் அனுப்பாதுப்பா வெளியே? அங்கே போகிறாங்க பாரு, வெளியே அனுப்ப போகிறாங்க. சண்டே கிளாஸ் இல்லை தானே? பெரிய சண்டே கிளாஸ் மாதிரி தான் நடத்தின்னுக்கிறேன் நான். என்னம்மா சிஸ்டர், கோலியாத் கதை சொன்னால் சண்டே கிளாஸ் மாதிரி தானே கணக்கு? ஆமாம், ஒத்துக்குச்சு, ஞானதான் ஒத்துக்குச்சுன்னா கனெக்ட் தாங்க. ஆமேன். அந்த பக்கம் ஒரு கூட்டம், இந்த பக்கம் ஒரு கூட்டம், இஸ்ரவேல் ஒரு பக்கம், பெலிஸ்தர் ஒரு பக்கம் கூட்டம் கூடி யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். யுத்தம் என்று சொன்னால் அந்த காலத்தில் ஆஸ்திகளை பிடுங்கி கொள்ளும்படியாக, நான் பெரியவன் நீ பெரியவன் என்பதை உணர்த்தி காட்டும்படியாக
இந்த காலத்தில் நடக்கிற சண்டைகள் வேறு, அக்காலத்தில் நடக்கிற சண்டைகள் வேறு. ஒரு ராஜாவுடைய மனைவி அழகாக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த ராஜா மனைவியை அடைந்து கொள்ளும்படியாக யுத்தம் நடந்தது என்று நம் இந்திய வரலாற்று கதைகளை நாம் பார்க்கிறோம். பழைய காலத்தில் அப்படிலாம் நடந்தது. ஒரு அழகான பெண் இருந்தால் அவளை கொன்று போட்டு அவளை மனைவியாக்கி கொண்டு ராஜாங்கம் நடத்துகிற கதையெல்லாம் இருந்தது. இப்படி இருக்கும்போது இங்கே இந்த பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் நடக்கிற சண்டை கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கிறது. என்ன வித்தியாசம் என்று சொன்னால் கௌரவ சண்டை. என்ன சண்டை இது? கௌரவ சண்டை. நீங்கள் தோற்றுவிட்டால் நீங்கள் எனக்கு அடிமை, நான் தோற்றுவிட்டால் நீங்கள் உங்களுக்கு அடிமை. இப்படியாக இரு திறத்தாரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் ஒரு விசேஷமான ஹீரோ ஒருத்தன் வரான். 4ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணுகிறதுக்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசேக்காவுக்கும் நடுவில் இருக்கிற எபஸ்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் ஒருமித்தும் கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி 17 தான் படிக்க சொன்னேன். நாளையா அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவிலே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானும். இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல என்ன பண்ணுறான், பெலிஸ்தன் ஆகிய ஒரு கோலியாத் என்கின்ற ஒரு மனிதன். மனிதன் என்று சொல்ல முடியாது. மனிதன் சொன்னால் 4 அடி 5 அடி 6 அடி, மேலே போனால் 6.5 அடி கூட இருக்கலாம் இல்லையா? அவ்வளோ பேருங்களை பார்த்துருக்கலாம். இது 6 அடி என்று கூட போடல. சண்டை கிளாஸில் நீங்கள் எவ்வளோ கற்றுக் கொடுத்துக்கிறீங்க? எத்தனை அடி அவன்? கோலியாத் எத்தனை அடி? டீச்சர் நீங்கள் தான் 6 முழம். எத்தனை முழம்? முழத்துக்கும் அடிக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? இப்படின்னா முழம், இவ்வளோ வந்துச்சுன்னா அடி. அப்போ 1.5 அடி 1 முழம் இல்லையா? கணக்கு போட்டுங்க. இவன் 6 முழம் 1 ஜான். அப்போது மனுஷனாக இருப்பானா மிருகமாக இருப்பானா? மனிதனுக்கு ஈக்குவலாக இருப்பானா? பெரிய ராட்சதன். யார் அவன்? பெரிய ராட்சதன். இங்கிலீஷில் கியூபிக், என்னம்மா இங்கிலீஷில் கியூபிக்னு போட்டுக்குது இல்லை? ஆமாம். தமிழில் என்ன பண்ணுறது? ஒரு முழம் 6 முழம் 1 ஜான். அவ்வளோ உயரமான திடகாத்திரவன். சிறு வயது முதற்கொண்டு அவன் நல்ல போர் பயிற்சி பெற்றவன். போர் பயிற்சி பெற்றிருந்தால் கூட அவன் புருஸ்லி மாதிரி வெறும் அண்டர்வேர் மாற்றம் போட்டுன்னு சண்டைக்கு வரல. அவனுடைய ஆயுதங்களை பார்க்கும்போது அவன் உருவம் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. மூஞ்சி கூட கவசம், முகத்து கூட கவசியம். கோலியாத் படம் எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? ஃபோட்டோவில் காமிச்சிக்கிறாங்களே கோலியாத் எப்படி இருப்பான்னு இல்லை? போட்டுக்கிறாங்களா? இல்லை. அவ்வளோ பயங்கரமான முகத்தை கூட மூடி, தலை சீரா, மார்க்கவசம், கச்சைகள், கை கச்சைகள், கால் கச்சைகள் எல்லாம் போட்டு பயங்கர தோட்டத்தோடு இருப்பான். அவன் சாதாரணமாக இருந்தாலே அவனை நெருங்க முடியாது. மேற்கொண்டு இவையெல்லாம் போட்டு அவன் பயங்கரமாக வந்து நிற்கிறான். நிற்பது மாத்திரமல்ல, கொக்கரிக்கிறான். நிற்பது மாத்திரமல்ல, என்ன செய்கிறான்? கொக்கரிக்கிறான். என்னன்னு கொக்கரிக்கிறான்? அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனையில் பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்திற்கு அணிவத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தீன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவர் அல்லவா? உங்கள் ஒருவனை தெரிந்து கொள்ளட்டும், என்னிடத்தில் வரட்டும் என்றான். போதும். இப்படி இவன் என்ன செய்யறான்? சொல்றான். யாருன்னா ஒருத்தர் சேலஞ்ச். யாருன்னா சேலஞ்ச்? யுத்தம் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்துடுவாங்க இல்லை? ஆயிரம் ஜனங்கள் செத்துடுவாங்க. மனைவிமார்களெல்லாம் விதவைகள் ஆகிடுவாங்க.
அதை விட ஒரு சில யுத்தங்கள் அந்த காலத்தில் நடந்தது. ஒரு மாட்டை அடக்கினாலோ அந்த நாட்டு வீரனை அடக்கினாலோ ஜெயித்தது போல என்று ஒரு வீர யுத்த சண்டைகள் எல்லாம் நடந்தது. வரலாற்று அநேக ராஜாக்கள் கதைகளை பார்க்கும்போது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்படி என்றால் அந்த 2 பேரில் யார் தோத்துட்டாலும் முடிஞ்சிச்சு இல்லையா? அந்த நாட்டு ராஜா இந்த நாட்டு ராஜா சண்டை போடுவான். யார் தோத்துடுறானோ அவனுக்கு அந்த நாடு விட்டு குத்துடணும். 2 பேர் பரவாயில்ல, ஒரு தலை போனால் கூட பரவாயில்ல, இல்லை தோத்துட்டோன்னு ஒத்துக்கினா கூட ஜனங்கள்லாம் சேஃப். இது நல்லா இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த கோலியாத் வந்து நின்றுக்கிறான், கர்ஜிக்கிறான், என்னை எதிர்க்க யாரும் இல்லையா? கேவலமாய் பேசுகிறான். யார் பேசுகிறான்? கேவலமாய் பேசுகிறான் கோலியாத். ஏனென்றால் இந்த ஜனங்களெல்லாம் அவனுக்கு ஒரு நல்ல எண்ணம் கூட இருந்துக்குது. ஜனங்களெல்லாம் மடிந்து போகிறதை காட்டிலும் இஸ்ரவேலில் யாராவது ஒரு நல்ல யுத்தனோடு நான் ஜெயித்து இந்த ஜனங்களை காப்பாற்றலாம் என்ற அர்த்தம் கூட அதில் அடங்குகிறது இல்லையா? அப்படி இருக்க இந்த கோலியாத் இவ்விதமாய் என்னோடு யுத்தம் செய்ய வாருங்கள் என்று கேட்கிறான். ஒருவரும் அவன் உருவத்தை பார்த்து ஒருவரும் அவன் அண்டை நெருங்குவதற்கு பயப்படுகிறார்கள். ஒருவரும் பயப்படுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அவன் உயரம், அவன் அகலம் அவ்வளவு பெரிதாக இருந்த, அவன் பலன் மிக பெரிதாக இருந்ததுனாலே பயப்படுகிறார்கள். ஆனால் இவனோ விடுவதாக இல்லை, கேவலப்படுத்துகிறான். யாரே கேவலப்படுத்துகிறான்? அங்கே ஈசாயின் குமாரன் கடைசி மகன் தாவீது என்பவன் ஒரு சிறு பிள்ளை. அவன் எப்படி இருக்கிறான் உருவனா? மிகவும் அழகானவன். எப்படி? மிகவும் அழகானவன். அழகான பிள்ளையாய் இருக்கிறான், சிறுவனாக இருக்கிறான். அந்த அழகான ஒரு சின்ன பையனை விட்டால் ஜெயிக்க முடியுமா? முடியாது. ஆனால் அவனுடைய அண்ணன்மார்கள் மூத்தவர்கள் அந்த யுத்தத்தில் இருக்கிறாங்க. யுத்தத்தில் இருக்கும்போது வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் சும்மா இருக்கிறதில்ல. யுத்தம் செய்கிறவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவளுக்கு நேரம் சாப்பாடு கொடுக்கணும், நேரம் அவங்களுக்கு உற்சாகம் கொடுக்கணும். சண்டைக்கு போய்ட்டு மாத கணக்கத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு யார் கொடுப்பாங்க? இப்போல்லாம் மிலிட்ரியில் அதெல்லாம் இருக்குது, இராணுவத்தில். அந்த காலத்தில் இவங்க வீட்டுங்கள்லேருந்து தான் கொண்டு போனோம் சாப்பாடு. இப்படி தாவீதின் ஈசாயின் மூத்த 3 குமாரர்கள் அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு சாப்பாட்டு கொடுத்து அனுப்பும்படியாக தாவீதுக்கு அவள் வீட்டில் வேலை கொடுக்குறாங்க. நீ போயிட்டு உங்கள் அண்ணன்மாருக்கு சாப்பாடு கொடு. அது மாத்திரமில்லை, ஒரு சில பணியாரங்களா பதார்த்தங்களை கொண்டு போய் அந்த யுத்த வீரர்களுக்கெல்லாம் கொடு, எல்லாம் சண்டை போட்டு நம்ம நாடு ஜெயிக்கிட்டோம் என்று அவங்க என்ன பண்ணுறாங்க? குடும்பத்தோடு கூட முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் இவனோ கோலியாத் அசையவில்லை, கொஞ்சமும் அவன் பயப்படவில்லை. அந்த வசனம் இருக்குது, 42 படிங்க பதர். சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரியமான ரூபமான சிவந்த மேனியுள்ளபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தீன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் அதை போதான். அவன் இளைஞனாக இருக்கிறான், அவ்வளோதான். அழகுலவனாக இருக்கிறான், அவ்வளோதான். அவனை சாப்பாடு கொண்டு வரப்பதுக்கு அண்ணனுக்கு கொண்டு போய்க்கிறான். எத்தனை அண்ணனுங்க போய்க்கிறாங்க? 3 அண்ணன்மார்கள் போயிருக்காங்க. 3 அண்ணன்மார்களுக்கு இவன் சாப்பாடு கொண்டு மற்ற யூரர்களுக்கும் இவன் ஆகாரத்தை கொடுக்கும்படியாக போய் கொண்டு இருக்கிறான். அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த கோலியாத் பேசுவதை இவன் கவனிக்கிறான். யார் கவனிக்கிறான்? நல்ல கதை. இன்றைக்கி சண்டே கிளாஸ் உங்களுக்கு இங்கே தான். நல்ல கவனிக்கிறான். யார் கவனிக்கிறான்? தாவீது கவனிக்கிறான். தாவீது கவனித்து, என்ன இவன் சண்டைக்கு வந்தால் சண்டைக்கு வரணும், நம்ம தேசத்தை இல்லவா கேவலமாய் பேசுகிறான்,
இவன் கேவலமாக பேசுகிறான் என்றால் அந்த கேவலத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கணுமா? பார்த்துன்னு இரு. ஏன் நீ திவுனுண்டுக்கிற? அவ்வளோ பெரிய நாக்கிறான், ஃபோனை அச்சு போட்டு விடுவான். அதனால் நீ பார்த்துன்னு தான் இருக்கணும். இல்லை, பார்த்து கொண்டு இருக்கவில்லை. இவனுக்கு கொதிக்கிறது. ஏன் கொதிக்கிறது தெரியுமா? இஸ்ரவேலை குற்றப்படுத்தியதற்காக இவனுக்கு கோபம் வந்தது. யாரை கோபப்படுத்துறதுக்காக? இஸ்ரவேலை, இவனை இல்லை. நீ என்னடா பில்கா பையன், நீ என்னடா திவுளுண்டுக்கிற, உன்னை அப்படியே ஊதி போட்டுருவேன், உன்னை இப்போ பிடிச்சி நாய்ங்களுக்கு போட்டு விடுவேன் இல்லை சொல்கிறான். ஆனால் அதை பற்றி அவன் கவலை இல்லை. இஸ்ரவேல் கேவலப்படுத்தியதுனாலே இவனுக்கு அதிக கோபம் உண்டானது. ஏன் கோபம் உண்டானது? இஸ்ரவேல் தேவனுடைய ஜனம், இஸ்ரவேலுடைய சந்ததியிலே தாவீது முதன்மையாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்போது அவனுக்கு அந்த உணர்வு வருமா வராதா? சின்னவனாக இருந்தாலும் கூட உணர்வு வருமா வராதா? எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்கிறாங்க, எல்லாரும் விட்டு நான் ஏன் ஜீவா பிடிச்சின்னுக்கிறேன்? ஆள் ஷார்ட்டாக இருந்தால் கூட ரொம்ப ஒர்க்கில் ரொம்ப கிளாடி. அவர் ஃபோன் பண்ண எடுக்கலை, எப்படியும் ஜீவா தான் செய்யணும் இன்றைக்கி சாப்பாடு. ஜீவா செய்யலைனாக்கா ஜீவாவுக்கு பதில் யார் நிற்கணும்? தாய் மாமன் நிற்கணும் யுத்தத்துக்கு. அதனால் இன்றைக்கி தாய் மாமனை கொண்டு வந்து ஆகாரத்தை செய்துட்டு வந்துட்டோம். இங்கே ஒரு கோலியாத்தோ, சின்ன கோலியாத்தோ ஒருத்தருக்கிறார் நம்மக்கிட்ட. அவர் யார் தெரியுமா? பழனி. ஐயா, நான் எதனா தேக்ஸா எடுக்கிறதுக்கு போனா, ஐயா எடுக்காத, ஐயா அதை தூக்காத. பதார் மணி பதார் பாரு, அவர் வெயிட்டை தூக்குறாரு. ஏன்? நான் அவங்களோட பெரியவன் ஆனால் என்ன ஆகிட்டுக்கிறேன்? சிறுபிள்ளை ஆகிட்டுக்கிறேன். கரெக்ட், சிறுபிள்ளை ஆகிட்டுக்கிறேன். அவர் என்னை வேலை செய்ய விடலை. என்னுடைய நோக்கம் இல்லாமல் என்ன? ஆகாரமும் ரெடி ஆக வேண்டும், ஆவிக்குரிய ஆகாரத்துக்கும் இவர்கள் பங்கு கொள்ள வேண்டும். பார், விஜயகுமார், பழனி, செல்வமணி 3 பேரும் ரெடியாக இருக்காங்க. அம்மாவும் அவங்க டைரக்டர், அவங்க சமையலுக்கு டைரக்டர். இன்றைக்கி சமையலும் ஆகிவிட்டது, ரெடியாக இருக்குது. ஆனால் செய்தியும் நமக்கு மிக மிக முக்கியம். ஆமென். ஏனென்றால் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் மாம்சத்துக்குரிய ஆகாரம் அல்ல, ஆவிக்குரிய ஆகாரம் முதல். ஆவிக்குரிய ஆகாரம் முதல். இவன் ஆகாரம் கொண்டு வந்த தாவீது அந்த ஆகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆவிக்குரிய ஆகாரத்துக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கிறான். அவனுக்கு எழும்புகிறது கோபம். இந்த பெலிஸ்தன் இவ்வளவாய் பேசுகிறானே, என் தேசத்தை இவ்வளவாய் கேவலமாய் பேசுகிறானே, இவன் யார்? இவன் யார்? இவனுக்கு மிகவும் கோபம் வருகிறது. இவன் போய் யுத்தத்திற்கு நான் வருகிறேன், நான் போகிறேன் என்று சொல்கிறான். ராஜா ஒத்துக்குவானா? சவுல் ஒத்துக்குவானா? வானாப்பா, உன்னை ஊதி போட்டு விடுவான். நீ வேணாம், உன்னால் முடியாது என்று சொல்கிறான். ராஜா நான் சொல்கிறேன், உன்னால் முடியாது என்று சொல்கிறான். ஆனால் அந்த ராஜா இன்னொரு விஷயத்தை சொல்கிறான். 17:25 படிங்க. 17:25. அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து அந்த மனுஷனை கண்டீர்களா? அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இஸ்ரவேலை நிந்திக்கவே நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ? இவனை கொல்லுகிறவன் எவனோ? அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யனாக்கி, அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேல் சர்வமானியம் கொடுப்பார் என்றார். அல்லேலூயா. வச்சுப்பா, சவுலுக்கு கூட கோவம். தாவீதுக்கு மாத்திரம் இல்லை, சவுலுக்கும் வந்தது. பொத்திக்குன்னு வந்தது. என்ன வந்தது? பொத்திக்குன்னு வந்தது கோபம். நம்ம இஸ்ரவேலை பற்றி இவன் இவ்வளவா பேசுகிறானே, இவன் எப்படியாவது சாகச்சிடணும், சாகச்சா இவனை அழித்தான். அவனுக்கு என்ன பண்ணுறான்? நல்ல ஐஸ்வர்யம், அந்த
இந்த ராஜாங்கத்தில் நல்ல ஐஸ்வரனாய் பணக்காரனாக்கிடலாம். அது மாத்திரமல்ல, என்னுடைய பெண்ணும் அவங்களுக்கு கொடுக்குறேன்ட்டான். 2 பொண்ணுங்க அவனுக்கு, சவுலுக்கு 2 பெண்ணும், ஒரு பெண்ணை கொடுக்குறேன்ட்டான். மூத்தவளை கொடுக்குறான்னா, அதனால் தப்புன்னு இருந்துச்சு, அது வேற கதை. கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். அந்த ஜனங்கள், இஸ்ரேல் மக்கள் எல்லாம் மிக ரூபவதிகள், அழகானவர்கள். ஒரு பெண்ணை கொடுக்குறேன்னு சொன்னாக்கா இல்லை, போராடி ஜெயிப்பது அந்த காலத்தில் மரபாக இருந்தது. அப்படி இருக்கும்போது அவன் யுத்தத்துக்கு பெண்ணையும் கொடுக்கிறேன், ஆசியம் கொடுத்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது 32 வாசிக்கலாம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியது இல்லை. என்னமா இந்த கோலியாத் சொல்றதை பார்த்து நீங்க ஒருத்தரும் கவலைப்படாதீங்க. யார் சொல்றான்? சவுல். சின்ன பையன், சுண்டக்கா பையன். யார் பையன்? சுண்டக்கா பையன், சின்ன பையன். யார் இப்போ நம்ம மெல்வினும் ஜோசுவாமா இப்படி தான் இருக்கிறானுங்க, சுண்டக்கா மாதிரி. எவ்வளோ வேலை செய்கிறான் அந்த மாதிரி சபையில் இருக்கானுங்களா? மெல்வின் வந்துக்கிறானா? இதான் சண்டே கிளாஸ் இல்லைன்னு ஏன் இட்டுன்னு போயிட்டுக்கிறாங்க? அப்படி இருந்தாலும் கூட நல்ல உற்சாகமாய் வேலை செய்கிறவர்கள். அவனு இந்த சபையில் பெரிய ஆள் ஆகிடுவாங்க. அவங்க அப்பா வந்துக்கிறாரா அருணுக்கு ரொம்ப பொறாமை வந்துடும். ஏன்னா அருண் சின்னதில் அப்படி தான் இருந்தது. சபையில் அருண் அவ்வளவாய் உற்சாகமாய் வேலை செய்தவன். இன்றைக்கு அவர் வயசாகிட்டார். இப்போ யார் வராங்க? மெல்வின்னு ஜோசா வந்துருக்காங்க. பார்க்கறதுக்கு இப்படி இருந்தால் கூட ரொம்ப உறுதியான வேலைக்காரர்கள். இவன் இப்படியா இருக்கிறான். வாசிக்கலாம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. இவன் நிமித்தம் ஒருவனுடைய இதயம் கவல வேண்டிய அவசியம் இல்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனுடைய யுத்தம் பண்ணுவேன் என்றான். யார் போறது? நான் போகிறேன், யுத்தம் பண்ணுகிறேன். இங்கே ஹைட்டு வெயிட் இல்லை முக்கியம். ஹைட்டு வெயிட் நம்ம சபையில் ஹைட்டு வெயிட்டு அல்ல முக்கியம். அழகு சௌந்தரியம் அல்ல முக்கியம். செல்வாக்கு அல்ல முக்கியம். இங்கே தேவைப்படுகிறது, நீங்கள் ஒவ்வொருக்கும் தேவைப்படுகிறது விசுவாசம் மாத்திரமே. உங்களுக்கு எல்லாம் தேவைப்படுறது என்னாகும்? விசுவாசம் மாத்திரமே. உங்கள் பணத்தினால் உங்களை சமமாக எண்ணுவதில்லை. உங்கள் ஹைட்டு உயரமாக இருப்பதனால் உங்களை சிநேகிதன் என்று சொல்வதில்லை. இல்லை, நீங்கள் போட்டுக்கொண்டுகிற ஆடையினால் உன்னை சிநேகிதன் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. யார் சபையிலே விசுவாசத்தில் முன்னே இருக்கிறார்களோ அவங்கள தான் அந்த சிஸ்டரோட நான் போகிறேன். அவங்க நல்லா ஜெபிக்கிறாங்க. எங்களுக்கு நான் நேற்று குளிச்சுன்னு இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஜெப சத்தம் வந்தது. மீராம்பாய் ஜெபிச்சா நல்லாக்கமே நினச்சேன். இன்றைக்கி யார் ஜெபிச்சது? நாங்கள் நைட் பேசணும்மா, மீரம்மா நைட் பேசணும். இன்றைக்கி உன் சத்தத்தை தான் நான் கேட்டேன். அல்லேலூயா. ஏன் அந்த சத்தம் இருக்கிறதே, அந்த சத்தத்தான் நமக்கு ஐக்கியத்தை பிறப்பிக்கும். அந்த சத்தத்தான் உன்னை சகோதரனாக, தாயாக, மகனாக உன்னை அரவணைத்து கொள்ளும். அதுதான் மிக்க முக்கியம். அதுதான் ஜெயத்தை கொடுக்கும். ஜெப வீரராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், யார் ஜெப வீரராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் விசுவாசம் உள்ளவர்களாக தான் ஜெப வீரர்களாக இருக்க முடியும். ஏன் என்று சொன்னால், ஜெபிப்பதினாலே நன்மை கிடைப்பதில்லை. விசுவாசமான ஜெபம். அல்லேலூயா. நம்ம எடுக்க ஜெபம் எப்படி? விசுவாசமான ஜெபமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த விசுவாசமான ஜெபம் எடுக்கும்போது அவங்க பலன் அடைகிறார்கள். இவன் தாவீது விசுவாசத்தினாலே பலன் அடைந்தவனாக இருக்கிறான். அப்படி சொல்லும்போது, வானாப்பா நீ போவாத சொல்லும்போது அந்த தாவீது என்னத்தம்மா சொல்கிறான்?
நீ இந்த பெலிஸ்தனுடைய எதிர்த்து யுத்தம் பண்ண போனால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன், சிறு வயது முதல் கொண்ட யுத்த வீரனாய் இருந்தான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்து மந்திரில் ஆட்டையெல்லாம் பிடித்து கொண்டது. அல்லேலூயா. படிங்க. எத்தனை வசனம் படிக்கிறாத? 34 போட்டியாப்பா. 34 முக்கியமான வசனம் அது. இவன் தாவீது அவ்விதமாக இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இவன் உருவத்தை பார்த்தால் 6 முழம் 1 ஜான் இருக்கிறான். இது இராணுவ உடைகளெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறான், கச்சையெல்லாம் கட்டி கொண்டிருக்கிறான். அவன் கையில் இருக்க ஈட்டி, அதனுடைய அந்த கூர்மையான அந்த கூராயுதம் எவ்வளவு வெயிட்டு இதெல்லாம் போட்டிருக்கு, இவ்வளவா வைத்திருக்கிறான். இவை எல்லாவற்றையும் அவன் பார்க்கவில்லை. அவன் கண்ணில் பட்டது என்னவென்று சொன்னால், தாவீது கண்ணில் பட்டது என்னவென்று சொன்னால், அவன் இஸ்ரவேலனாக இருந்து ஒரு சாதாரணமாய் பையனாக இருந்தால் கூட யோசிப்பான், அவனும் இஸ்ரவேலன், நானும் இஸ்ரவேலன், அவனுக்கு ஜெயமா எனக்கு ஜெயமா என்று தெரியாது. ஆனால் அவன் பெலிஸ்தியன், நான் இஸ்ரவேலன். அவன் பெலிஸ்தியன், நான் இஸ்ரவேலன். நான் ஏன் பயப்பட வேண்டும்? பெலிஸ்தியன் தோற்றுதான் போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இன்னொரு முறை ஆமென் சொல்கிறீங்க பாரு. பிசாசு இந்த சோதனை காலத்தில் நமக்கு லென்த்தன் தெரியல இல்லையா, அவன் போயிட்டு ஒரு உப்பரிக்கையில் நின்று கொண்டு மேலே பாரு, இந்த இதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன். யார்? பிசாசு ஏமாத்துறான். இதெல்லாம் கொடுக்குறேன் நீ ஏற்றுக்க. ஆனால் ஏன்னா ஆண்டு என்ன சொல்கிறாரு? அப்பால போ சாத்தானே. இந்த உலகத்தின் அதிபதி எவ்வளவு ஆசை காட்டினாலும் தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பால போ சாத்தானே என்று சொன்னார். அதுபோல் இவன் கோலியாத் எவ்வளவு கொக்கரித்தாலும் இவன் விசுவாசத்தின் வீரனாக இருக்கிறபடினாலே, இவன் உள்ளத்திலே இருக்கிறபடினாலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை என்ன என்று சொன்னால், வசனம் இப்போயே நான் சொல்லிப்படுறாது, யுத்தம் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லிக்கிறாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? ஆமீன். எல்லா சைட்லேருந்து வரட்டும். சொல்லிக்கிறாரா இல்லையா? யுத்தம் என்னுடையது. இவன் சின்னவனாகட்டும், அழகாக இருக்கட்டும், இராணுவ வஸ்திரங்களெல்லாம் அணியாமல் இருக்கட்டும், ஆனால் யுத்தம் போடுறாங்கன்னாக்கா அந்த யுத்தம் நடத்துறது யாராக்கும்? கர்த்தருடையது. யாராக்கும்? கர்த்தர். அப்போ கர்த்தர் யுத்தம் செய்கிறவர். அது ஒரு நம்பிக்கை. ஒரு நம்பிக்கை, கர்த்தர் யுத்தம் செய்கிறவர். இன்னொன்று, அவன் விருத்த சேதனம் செய்யாதவன். விருத்த சேதனம் செய்யாதவன். நான் விருத்த சேதனம் செய்தவன், ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தவன், ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டவன். ஒரு விருத்த சேதனம் இல்லாதவனா என்னை அடிக்க முடியும்? அது ஒரு தைரியம் எனக்கு இருந்தது. அவன் காரணத்தை எவ்விதமாய் சொல்கிறான் என்று சொன்னால், சிங்கத்துக்கு கரடிக்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ணிப்பாங்களா? இல்லை. ஆனால் மனிதனை காட்டிலும் கரடி பலம், மனிதனை காட்டிலும் சிங்கம் அதிக பலம். அதனால் அந்த ராஜா சொல்லும்போது சொல்கிறான், ராஜாவே, ஒரு நாள் நான் காட்டில் போகும்போது படிங்க, அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் அடியானாகிய நான் கொன்றேன். உன் அடியானாக நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத என்ன பண்ணானா? அந்த சிங்கத்தையும் கரடியும் நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனையும் அவையில் ஒன்றை போல இருப்பான். விருத்தம் சாதனம் செய்யாத பெலிஸ்தியன், அந்த பெலிஸ்தன் கூட அந்த மாதிரி தான். அது மாதிரி ஒன்று சிங்கத்தை எப்படி அச்சனோ, கரடியை எப்படி அச்சனோ, அப்படி இவனை கொண்டு போட்டுடுவேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க, இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொன்னால்,
நம் விசுவாசத்தில் இருந்தால் இப்பேற்பட்ட காரியத்தை நாம் ஜெயிக்கலாம், வெல்ல முடியும். எவ்வளோ சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை எல்லாம் நாம் தாங்க முடியும். அல்லேலூயா. அதனால நானும் நிந்தித்த இஸ்ரவேலை இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே வந்திருக்கேன். 45 படிங்க பிரதர். அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களில் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லிட்டான்பா, தைரியமா சொல்லிட்டான். நீ எதனால வருகிறாய்? பெலிஸ்தீனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய என்னவா நிந்தித்தம் செய்துட்டான். இஸ்ரவேலை பார்த்து ரொம்ப கேவலமா பேசிட்டான். இஸ்ரவேல் என்பது சின்ன நாடு தான். இன்னைக்கு உலகமே அலறுகின்ற இவன் ஏற்றினாலும் யார்? ட்ரம்ப்பு அந்தந்த நாடுகளில் டாக்ஸுங்களை வித்தியாசம் போட்டு நாட்டுக்கு சண்டை போடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சைனா பார்டரில் இதெல்லாம் நிற்க வச்சுட்டுக்கிறான். என்ன போர் கப்பல்களெல்லாம் நிற்க வச்சுக்கிறான். யுத்தத்துக்கு ஆயத்தமாய் நடந்து கொண்டிருக்கின்றன. அங்கே மட்டும் நடக்கலை, பரிசுத்த வேதத்தில் கூட நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகையிலே யுத்தங்கள் நெருங்கி கொண்டு இருக்கும். இந்த யுத்தம் நடந்தால் உலக யுத்தமாய் மாறும். அந்த உலக யுத்தத்திற்கு என்ன ஆகும்? பயங்கரமான மாறுதல் வரும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்குறோம். இன்றைக்கி கோல்டு எவ்வளோ விலை? ஆமாம், 1,40,000 வாங்கினா டாக்ஸு வேஸ்டேஜ் எல்லாம் போட்டு 1.5 மேலே போயிடுது இல்லையா? ஆனால் பையன் பத்துங்கெல்லாம் சந்தோஷமாகறாங்க, பெண்ணு பத்துங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா குறைந்ததாவது போட்டால் கூட இத்தனை லட்சமாகுது என்று யோசிக்கிறாங்க. யோசிக்காதீங்க. தங்கத்தை பற்றி யோசிக்காதீங்க. தங்கம் கேட்டு பெண் வரான்னு சொன்னாக்கா அவனுக்கு சொல்லுங்கள், இந்த தங்கமெல்லாம் ஆண்டவர் வருகையில் ஒன்றும் இல்லாத போயிடுண்டா. பைபிளில் சொல்லுது, தங்கத்தை வீதியிலே வீசி எறியும் காலம் வரும். தங்கத்தை வீதியிலே வீசி எறியும் காலம் வரும். இனிமே பாருங்கள், தங்கத்தினுடைய விலை இறங்கிடும். நீங்கள் செய்தி கேட்டீங்க இல்லையா? தங்கத்தினுடைய விலை கம்மியாக யுத்தம் வர 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 விலை ஏறுது. யுத்தம் அறிவித்தான், டக்குன்னு 6 ரூபாய் ஏற்றிட்டான் இல்லையா? இப்படி விலை ஏற்றம் இறக்கமும் வரும்போது ஆண்டுடைய யுத்த காலத்தில் என்னாகும்? தங்கத்தை வீதியிலே வீசி எறிய காலம் வரும். ஏனென்றால் இது சொல்கிறது பரிசுத்த வேதம். கிளாப் பண்ணலாமே. கோல்டை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்ன சொல்லி கோல்டை பற்றி கவலை இல்லை. ஏன்? அந்த தங்கத்தை வீதியிலே வீசி எறியும் காலம் வரும். ஆகினால நீங்கள் தங்கத்தை குறித்து பேசாதீர்கள். தங்கம் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தான் தங்கமாக இருக்க வேண்டும். தங்கத்திலே நிறங்கள் உண்டு. கருப்பு தங்கம் கூட இருக்குது. கேள்விப்பட்டுக்கிறல? கருப்பு தங்கம் கூட இருக்குது. அல்லேலூயா. அப்படி தங்கமாய் நீங்கள் ஜொலியுங்க. ஏன் தங்கத்துக்கு உங்களை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம் இயேசு தங்கமானவர். நம் இயேசு தங்கமயமானவர். ஏன் தங்கமயமானவர்ன்னு சொல்கிறாருன்னு சொன்னால், கோல்டு மாறாது. கோல்டு நிறம் மாறாது. கோல்டு அதனால் அது விட்டு கொடுக்காது. அதனுடைய பொலிவு இருக்கும். அதே போல தான் விசுவாசத்தில் நீங்கள் தங்கமாக இருந்தால், விசுவாசத்தை விட்டு கொடுக்காமல் நீங்கள் ஜொலிக்கிறவர்களாக இருந்தால், நீங்கள் தான் தங்கங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நீங்கள் தங்க நிகர். ஐயோ, எங்கள் வீட்டுக்கு வந்தது தங்கம், என் வீட்டுக்கு வந்தது தங்கம் என்று சொல்ல வேண்டும். இப்போ விக்டோரியா என்ன பண்ணோம்? என் வீட்டுக்கு வந்தது தங்கம் அன்ட்டு சோனியாவை சொல்லணும். சொல்கிறியாம்மா விக்டோரியா சொல்கிறியா அவன் மருமகளை தங்கன்னு சொல்கிறியா இல்லையா? கேட்கல போலுக்குது. கேட்கலப்பா. என்னப்பா ஜோனா கேட்கலையா?
உன் மருமகள் தங்கம்மா இல்லையா? தங்கம் தானே? ஆமாம். என் வீட்டுக்கு வந்த மருமகள் தங்கம். ஏன் போட்டுனுக்கிறது தங்கமோ அது பெத்திலையோ அது தெரியாது. ஆனால் உன் மருமகள் தங்கம். ஒத்துக்கிறியா? அப்படிதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் வாக்குறுதி கொடுத்தார்கள். வாக்குறுதி கொடுத்து அந்த பிள்ளை குழந்தை நிமித்தமாய் பெற்றோர்கள் ஞானத்தில் வளரப்போகிறார்கள். இந்த குழந்தை நிமித்தமாய் மேக்கடாம் குறித்து இவர்கள் வளர்ச்சி அடைய போகிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். அல்லேலூயா. அப்படியாய் நடக்கும். அல்லேலூயா. அப்படி சொல்லி என்ன பண்ணுறான்? நான் 47 பச்சியா 50 படிங்க. இவ்விதமாய் தாவீது ஒரு கவனில் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதின் கையில் என்ன இல்லாது இருந்தது? பட்டயம் இல்லாது இருந்தது. ஆனால் ஒரு கவுன் கல்லை எடுத்து சுற்றி அடிச்சாம்பாரு நெத்தையெல்லாம். அச்சாம்பாரு நெத்தி அடின்றானே, அந்த மாதிரி என்ன பண்ணான்? அச்சாம்பாரு நெத்தி அடி. தாவீது விட்டானையா நெத்தி அடி, வீணானையா கோலியாத்து. அல்லேலூயா. வீழ்ந்து போனான். வீழ்ந்து போனவனே எல்லோரும் அப்படியே அலறி போனார்கள். யார் முதல் அலறிப்பாங்க? பெலிஸ்தர் முழுவதுமாக அலறினார்கள். கோலியாத்துங்க விழுந்தவனை ஏதோ மேலேருந்து மலை கீழே விழுந்தாக்கா அந்த மண் நம்ம மேலே விழுந்தா எப்படி தப்பிச்சுக்கலான்னு ஓடுற மாதிரி அந்த பெலிஸ்தருடைய யுத்தங்களெல்லாம் ஓடுறான். எப்போ கோலியாத்து விழுந்தானோ அந்த பெலிஸ்தர் கூட்டமெல்லாம் அப்படியாய் புறமிதுகிட்டு ஓடுகிறார்கள். பயந்து ஓடுகிறார்கள். தாவீது வந்தான். அவனிடம் கத்தியே இல்லை, கட்டாரே இல்லை. அவங்ககிட்ட குத்தான் அந்த ராஜா. அவனுக்கு அங்கேயெல்லாம் போட்டு பார்த்தாங்க. போட்டு பார்த்தோன்னா அதை போட்டு இவன் சின்ன பையன் அதெல்லாம் அங்கெல்லாம் போட்டு நடக்கிறான். முடியல. அதெல்லாம் எனக்கு வானான்ட்டான். என்ன இதனால் ஜெயிக்க போகிறதில்ல, இதனால் எனக்கு ஆபத்து தடுக்க போகிறதில்ல. என் இயேசு என்னை தடுப்பார், என் ஆண்டவர் என்னை தடுப்பார். யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. என்னது அல்ல. என்னை கொண்டு ஆண்டவர் யுத்தம் செய்ய போகிறார். அந்த யுத்தத்தில் அவர் ஜெயிக்க போகிறார். கோலியாத் வீழ்ந்து போக போகிறான் என்று போனான். வீழ்ந்தான். வீழ்ந்த உடனே அவன் மீது காலை தூக்கி வைக்கிறான். அல்லேலூயா. தூக்கி வைத்து கத்தி தர்றான். இல்லை, அந்த உரையில் இருக்குது கத்தி. அந்த உரையில் இருக்க கத்தி எடுக்கிறான். எடுத்து அவன் தலையை வெட்டுறான். டைம் பார்த்துன்னு தான் முடிக்கிறேன். அதுக்காக வசனங்களை நான் குறைக்கிறேன். சொல்லிட்டேன் நான் ஃபஸ்ட்டு 11 மணிக்கு மேலே போக மாட்டான்னு. வெட்டுறான். யார் தலையை? பெலிஸ்தனுடைய தலையை வெட்டுறான். தலையை தட்டின்னு தூக்கின்னு போகிறான். எங்கே போகிறான்? இஸ்ரவேலுக்கு போகிறான். இஸ்ரவேலுக்கு போனவொடனே இன்றைக்கி வீட்டில் சமையலெல்லாம் செய்து கொடுத்த தாய்மார்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த யுத்தத்துக்குள்ளே ஜெயிக்கணுன்ட்டு சாப்பாடு கொடுத்தாமன தாய்மார்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? உற்சாகப்படுத்துங்களெல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்? நம்மளுக்கு எவ்வளோ பார்த்தனானே இவனால் நம்ம தாலியாக இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. நம்ம புருஷனுங்கெல்லாம் செத்துப்பாங்க, நம்ம விதவை ஆகிட்டுப்போமே. இவன் என்ன பண்ணான்? இவன் தலையை கொண்டு வந்துட்டான். அவனுங்க என்ன பண்ணான்? பயந்து ஓடினானுங்க. அதனால அவள் பெருமையில் என்ன பண்ணாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16000 என்று முறையாக பாடினார்கள். 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 18:17. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16 என்று முறையாக பாடினார்கள். அல்லேலூயா. எப்படி பாடினாங்க? ஆடி பாடினாங்க. சவுல் கொன்றது. என்ன தான் இருந்தாலும் கூட பெண்ணே கொடுக்குறேன்னு, ஆசி கொடுக்குறேன்னு அதெல்லாம் விட்டுட்டாங்க. எதையும் இந்த ஜனங்க கண்டுக்கல. நானும் உற்சாகப்படுத்துறதுக்கு இவ்வளோலாம் என் பொண்ணை கூட கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனால் ஜனங்க என்ன பண்ணுறாங்க? என்னை மட்டம் தட்டிட்டாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டு 16ன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு தாவீது மேலே பொறாமை ஏற்பட்டு விட்டது. சவுலுக்கு என்ன வந்தது? பொறாமை வந்து விட்டது. பொறாமைனால என்ன செய்கிறாந்தம்மா?
எப்படியாவது தாவீதை தீர்த்து கட்டிடணும். பட்ட பாடுகள் எவ்வளவோ, ஜெயிக்க முடியாமல் எவ்வளவு கேவலமாக இஸ்ரவேலை பேசினான். இவனும் பயந்து என் ஆட்சியை கொடுக்குறேன், என் பொண்ணை கொடுக்குறேன்லான்னு சொன்னான். ஜெயிச்சுட்டு வந்த பிறகு இந்த பொம்பளைங்க இருக்கிறாங்க பாருங்க, ரொம்ப டேஞ்சருங்க. இது சொன்னால் வருத்தம் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது. தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. நான் அவங்கள சொல்லுகிறேன், இஸ்ரேல் ஜனங்களை சொல்லுகிறேன். நீங்கள் கேதேஸ் மக்களை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இல்லைம்மா, அந்த இஸ்ரேல் ஜனம் பொம்பளைங்க இருக்காங்களே, போயிட்டு என்ன தூத்தி விட்டுட்டாங்க, பறிச்சு விட்டாங்க. தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000. சொன்னவனை கோவம் வந்துச்சு, என்னடா இவன் இது மாதிரி பண்ணிட்டான், எனக்கு கேவலம் பேசுகிறாங்களே, இவனை விட்டால் நம்மளை ஒன்றும் இல்லாத பண்ணிவிடுவான், இவனை தீர்த்து கட்டணுன்னு பிளான் பண்ணுறான். தீர்த்து கட்டணும்னு பிளான் பண்ணும்போது இவனை வகை தேடுறாங்க. ஒரு யுத்தத்துக்கு அனுப்ப பார்க்குறான், விருந்து வச்சு பார்க்குறான். ஒரு இடத்துல செவுத்தோடு வச்சு அப்படியே ஈட்டில் குத்தி சாவடிக்கலான்ட்டு பார்க்குறான். எஸ்கேப் ஆயிடுறான். எஸ்கேப் ஆனவொடனே அவனுடைய மகன், சவுலுடைய மகன் ஜோனத்தான் வந்து தாவீதை பற்றி நன்காக அறிந்தவன், ஒரு நல்ல ஆத்ம சிநேகிதன். என்ன சிநேகிதன்? ஆத்ம சிநேகிதனாக இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டான், அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறான். பல முறை யோனத்தான் அவனை தப்பிக்க வைத்தான். தான் தகப்பனிடம் போய் பேசுகிறான். தகப்பனே, அவன் என் ஆத்ம நண்பன், அவன் ஒன்றும் கொல்லாதே என்று கேட்கிறான். இருந்த போதிலும் அவன் விடவில்லை, மாறவில்லை. ஏன்? ராஜனுக்கு உரிய அந்த அதிகாரம், ராஜனுக்குரிய அந்த பெருமை, ராஜனுக்குரிய அந்த போக்கு அவன் விட்டு வைக்கவில்லை. எப்படியாகிலும் தாவீதை கொல்ல வேண்டும் என்று எண்ணினான். தாவீது அந்த இடத்துல மரணத்துக்கு போராடினான். பயந்து பயந்து வாழ வேண்டியதாக இருக்கிறது. கதை 2ஆம் அத்தியாயம் முற்றிற்று. டைமிங் கதை தொடரும். சந்தோஷத்தை பாரு, கரெக்டாக 11 மணிக்குள்ள முடிச்சிட்டதுனால இன்னும் 10 நிமிஷம் இருக்குது 11க்கு. ஏன் டைமிங் வந்து 10:45, 5 நிமிஷம் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்போ கூட. ஏன்னா அந்த கதையை பாதியில் விட விருப்பம் இல்லை. ஓகே, நாம் ஜெபிக்கலாம். அந்த அபிஷேகத்தில் நிரப்பும்படியாய் வரலாம். எங்கே பத்மா? நான் சண்டே கிளாஸ் போகாதீங்கன்னு சொன்னேன். சரி வா வாமா பீனா வா. அபிஷேக ஆராதனை எது போகிறீங்க? எது பிரதர்? அபிஷேக ஆராதனைன்னு சொன்னேன் நேற்று. தயவுசெய்து இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் இது, அந்த 10 நிமிஷத்தில் 5 நிமிஷம் நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பணும். ஆகினால எல்லாரும் பேகு பைபிளெல்லாம் கீழே வச்சுட்டு கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிரப்பி நம்ம இதை முடிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆடி பாடி ஒரு பெரிய கொண்டாட்டம், பெலிஸ்தேனை வீழ்த்திய கொண்டாட்டம் நமக்கு இருக்க வேண்டும். பெலிஸ்தன் வீழ்ந்து போனான், கோலியாத் வீழ்ந்து போனான். 6 முழம் ஒரு ஜான் பெரிய பயங்கரமான கோலியாத் வீழ்ந்து போனான். அந்த சந்தோஷத்தினால் பெண்கள் எவ்வளோ ஆர்ப்பரித்தார்களோ அந்த ஆர்ப்பரிப்பை நாம் இங்கே காணும்படியாக ஆண்டவர் நோக்கி நாம் நன்றி சொல்லி குதித்து நாம் ஆடுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. நேசரி ரத்தம் மேலே நெருங்காது சாத்தான், நேசரி ரத்தம் மேலே நெருங்காது சாத்தான். பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று
ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. எபினேசரே இம்மட்டும் உதவில, எபினேசரே உலகில் இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. கைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை மீட்புமானார் அஞ்சிடுவே, தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே. அவரே யாருக்கு பயப்படுவே, அவரே என் வாழ்வின் மேலானார் யாருக்கு பயன்படுவே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, தீங்கும் தீண்டாது. மறந்தாலும் என் நேசரே, ஆமென். மறவாது என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். ஆயனை போல கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, தீண்டும் தீண்டாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். உம் கிருபை மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது, உம் கிருபை அநாதி சேகத்தால் அழைத்து கொண்டேன், செய்து கொண்டேன். அநாதி சேகத்தால் அழைத்து கொண்டேன், அழைத்து கொண்டேன். கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். எதுவும் நடக்காது, எந்த தீங்கும் நடக்காது, எந்த தீங்கும் இல்லாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கரங்களை
உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். துதிக்கிறோம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம், 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 வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஹalleluya, 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 ஆண்டவரே ஹalleluya, அவனை முறியடித்து எங்கள் வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே முறியடிக்கு ஏற்படுத்தும். அருமை ரட்சகா, சோதரம் ஆண்டவரே, எங்களோடு இடரல் அந்த தயவுக்காக சோத்திரி. சோதரம் ஆண்டவரே, ஆண்டவரே, அந்நியன் எங்களை தொடாதபடிக்கு ஆமென். அந்நிய ஜனத்தினரிடம் விசுவாசிகளுக்கு சம்பந்தம் ஏது என்று சொன்னீரே. ஆமென். அந்த அந்நியனான கோலியாத்தை வென்று கொண்டாட்டத்தை நாங்கள் இந்த சபையில் கண்டோம். சோதரம். விசுவாசத்தில் உறுதியாக நிற்கும்படியாக பொருத்தனை மேற்கொண்ட தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், நன்மைகள் தொடரட்டும். ஆமென். விசேஷமாய் சுரேஷ் சோனியாவையும் குழந்தையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினால் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் வருவாத. ஆமென். கொஞ்சம்